அமெரிக்காவால் அமுல்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வு வரி கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம், தற்போதைய நிலைமை மற்றும் இந்த பரஸ்பர தீர்வு வரி கொள்கை செயற்படுத்துவதில் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் குறித்து ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய தரப்பினருடனான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான டாக்டர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே விமலேந்திர ராஜா, ஜனாதிபதி சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலாங்கமுவ, டிஜிட்டல் பொருளாதாரம் பற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத், சர்வதேச வர்த்தக சபை தலைவர் ஷானில் பெர்னாண்டோ, தேயிலை ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் அக்பர் அலி மற்றும் பிராண்டிக்ஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அஷ்ரப் உமர் ஆகியோருடன் ஏற்றுமதி துறையுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அமெரிக்கா விதித்த பரஸ்பர தீர்வு வரி மற்றும் இதுவரை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து உங்களுக்கு விளக்கவும், எமது பொருளாதாரமும் எமது வணிக சமூகமும் இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கவும் நான் உங்களுக்கு அழைப்பு விடுத்தோம். அமெரிக்கா 44% பரஸ்பர தீர்வு வரியை அறிவித்தவுடனேயே இலங்கை அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நாங்கள் 2 சந்தர்ப்பங்களில் அமெரிக்காவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். மேலும் ஏப்ரல் 9 முதல் ஜூலை 9 வரையிலான காலப்பகுதியில் பல்வேறு கடிதங்களை பரிமாற்றிக் கொண்டோம். பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு வர முயற்சித்தோம். சில விடயங்களில் ஒரு உடன்பாட்டை எட்ட முடிந்தது. ஆனால் ஜூலை 9 அன்று 44% இருந்த பரஸ்பர தீர்வு வரி விகிதம் 30% குறைக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டமை மற்றும் பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் முன்னேறிச் சென்றமை ஓரளவு சாத்தியமாக அமைந்தது. ஆனால் உலக சந்தையில் போட்டியிடுவது எங்களுக்கு சற்று கடினம் என்பதை நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடுவையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடுவையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். தற்போது ஒப்பந்தங்கள் தொடர்பாக எங்களுக்கிடையே ஏராளமான ஆவணங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டுள்ளன. இன்னும் இறுதி கட்டத்தை எட்ட முடியவில்லை. இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கு முன்பு நமது உள்நாட்டு உற்பத்தி, எமது பொருளாதாரம், புவிசார் அரசியல் பண்புகள் மற்றும் நாட்டின் இறையாண்மை போன்ற பல காரணிகளை நாம் இன்னும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்கின்றோம். ஆகஸ்ட் 1 முன்னர் இந்த பேச்சுவார்த்தைகளை முடித்து இறுதி உடன்பாட்டை எட்ட நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம். நாங்கள் ஒரு இறுதி உடன்பாட்டை எட்டினால் தற்போதைய வரி வீதத்தை மேலும் குறைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகஸ்ட் 1 முன்பு ஒரு இறுதி உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் இறுதி உடன்பாட்டை எட்ட எங்களுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் உள்ளன. எனவே எமது பொருளாதாரம், எமது சந்தை மற்றும் எமது மக்களின் வாழ்க்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் அமெரிக்காவோடு ஒரு உடன்படிக்கை எட்டுவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம். இப்போது எம்மிடம் இருப்பது அமெரிக்காவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான முயற்சியாகும்.